Hi friends, welcome to senthantv. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் crispy corn bread. இது நம்ம இன்னைக்கு வீட் பிரெட் ரோஸ்ட் பண்ண போறோம். இதுல ஃபைபர், புரோட்டீன் இருக்கு. இதை எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். crispy corn breadக்கு தேவையான பொருட்கள்: பிரெட், corn, மைதா, கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், பேக்கிங் சோடா, பெப்பர், cumin பவுடர், உப்பு. இப்போ பிரெட்டை அந்த ஓரத்தில் இருக்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதையும் ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கட்டும். அப்புறம் இப்படி வச்சு 4 ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராக நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, இவ்வளோ அழகாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் தேவையான இது மைதா, இது 1/2 கப், கோரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஜீரக பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 2 பீஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் மாதிரி கலக்கிக்கலாம். இப்படி நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம், கலக்கிக்கோங்க. இப்படிதான் நமக்கு முதல்ல வரும், அப்புறம் நல்லா இது வந்துடும். பாருங்க, இப்படிதான் வரணும். நல்லா கலக்கிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி விஸ்க் இருந்தா விஸ்க் வச்சும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்பூன் இருந்தா கூட ஸ்பூன் வச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா இருக்கணும். காண நல்லா நொறுக்கிக்கோங்க. எவ்வளோ நம்மளால நொறுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக நொறுக்கினாதான் பிரெட்ல நல்லா ஒட்டும். இந்த மாதிரி சின்னதாக நொறுக்கிக்கோங்க. எல்லாமே ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். எல்லாமே ரெடி ஆயிட்டு நாம முக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் பேட்டர்ல போட்டுக்கோங்க. நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட இருக்கிறத கார்ன்ல போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் இதாகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஒட்டும். இன்னும் நம்ம இது போடும் போது கார்ன் ஒட்டாது, இதனால நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில போடும்போது பிரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா 5 பீஸ் நான் வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம போடலாம்.
இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கார்னும் பிரெட் மேல ஒட்டி இருக்கணும். இப்போ நம்ம வெந்துட்டு சீக்கிரம் வெந்துடும், அதனால நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வேற தட்டுல மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து செகண்ட் பேட்டர் போடலாம். செகண்ட் பேட்ச் போடலாம். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கும், கருக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு, எவ்வளோ அழகா நம்மளோட. இப்போ நாங்கள் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில், சின்ன கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க.